الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனிடமே உதவி கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் மீது கூறி நபிகளாரையும் அல்லாஹ்வையும் முழுமையாக சாட்சி கூறியவனாக இந்த பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஒரு மனிதன் தொழுகின்ற போது அவனோடு காரூரான் ஒரு போத்தல், அதிலே மலம் ஜலம் இருக்கின்ற ஒரு போத்தல் அல்லது ஒரு பார்சல், அதை அவனோடு சுமந்தவனாக தொழுகிறான். ஏன் அதை வைத்திருக்கிறான் சொன்னால், அஜ்லித்த ஹலீல், வைத்திய பரிசோதனைக்காக தன்னுடைய கையிலே அல்லது தோளிலே சுமந்தவனாக அவன் தொழுகிறான். இப்படி தொழுதால் தொழுகை சிஹத்தாகுமா என்று கேட்டால், ஸலாத்துஹு லா தஸிஹு, அவனுடைய தொழுகை சிஹத்தாகாது. யன்னஹு ஹமல நஜாஸத்தன் லா யுஃபா அன்ஹா, மன்னிக்கப்பட முடியாத அசுத்தத்தை அவன் சுமந்திருப்பதனால் தொழுகை சிஹத்தாகாது. உடல், இடம், ஆடைவைகளெல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது நாம் தெரிந்த உண்மை. ஆகவே அசுத்தத்தை சுமந்தவனாக ஒருவன் தொழுதால் தொழுகை சிஹத்தாகாது. இதா சால சாயில், யாராவது ஒருத்தர் கேட்டாரையானால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹமல உமாமா பின் ஸைனப் வஹு யுஸல்லி, நபிகளார் தொழும் நிலைமையில் தனது மகள் ஸைனபுடைய மகள் உமாமாவை சுமந்தவர்களாக தொழுதார்கள். அப்படி என்றால் அவளுடைய வயிற்றிலே மலம் ஜலம் இருக்கும். இப்பொழுது தொழுகை சிஹத்தாகுமா என்று கேட்கப்பட்ட போது அதற்கு பதில் லா ஹுக்மலஹா, அவளுடைய உட்பகுதியில் இருக்கின்ற அந்த மலம் ஜலம் அதற்கு எவ்விதமான சட்டமும் கிடையாது. வலா யுஹ்கம் பின் நஜாசதி ஹத்தா தன்வசில, அதை உட்பகுதியிலிருந்து வெளியாகும் வரை அது அசுத்தத்தை கொண்டு தீர்ப்பு செய்யப்பட மாட்டாது என்ற செய்தியை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.